அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்க. நம்ம யாருமே தவறவிடக்கூடாத ஒரு மிக முக்கியமான விஷயம். அனைவரும் இந்த பதிவு முடிகிற வரைக்கும் நான் சொல்கிறத கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். முடிஞ்சால் நான் இப்போ சொல்கிறத நாளைக்கு தயவு செய்து செய்யுங்க. மிக மிக எளிய விஷயம். அந்த ஒரு விஷயத்தை நாளைக்கு நீங்கள் செய்வதன் மூலம் நிச்சயமாக இப்போ நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையிலிருந்து ஒரு படி முன்னேற்றமாவது உங்களுக்கு ஏற்படுங்க. நாளைய தினம் 21/5/2026 குரு புஷ்ய யோகம். இந்த குரு புஷ்ய யோகம் அப்படிங்கிறது வருடத்தில் 2 முறை அல்லது 3 முறை மட்டுமே வரக்கூடியது. இந்த ஒரு யோகமானது அட்சய திருதியை விட மிக சிறப்பான பலன்களை நமக்கு தரக்கூடியது. இந்த வருடத்தோட 2026ஆம் ஆண்டோட முதல் குரு புஷ்ய யோகம் நாளைய தினம் வருகின்றது. அதுக்கப்புறம் நம்ம ஜூன் மாதம் மற்றொரு குரு புஷ்ய யோகம் வருது. இந்த வருஷத்திலேயே மொத்தம் 2 நாட்கள் தான். நாளைய தினம் முதல் நாள் அப்படிங்கிறது வருது. வியாழக்கிழமையில் பூச நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு அமைப்பை தான் நம்ம குரு புஷ்ய யோகம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நட்சத்திரம். நட்சத்திரங்களுக்கெல்லாம் அரசன் அல்லது ராஜா என்று அழைக்கக்கூடியது தான் பூச நட்சத்திரம். வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானோட அருள் நிறைந்த ஒரு நாள். ஸோ குருவுக்கு உகந்த வியாழக்கிழமையில் மகாலட்சுமிக்கு உகந்த பூச நட்சத்திரம், மகாலட்சுமி அவதரித்த நட்சத்திரம் கூட சொல்லலாம். அந்த பூச நட்சத்திரம் சேர்ந்து வருவதை தான் நம்ம குரு புஷ்ய யோகம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இந்த குரு புஷ்ய யோகம் நாளை காலை சரியாக 5:47 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை 2:49 வரை இருக்கிறது. ஸோ நாளைக்கு ஏர்லி மார்னிங் 5:47 AM ஆரம்பித்து நெக்ஸ்ட் டே 22 மே ஃப்ரைடே அன்னைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் 2:49 AM வரைக்கும் இந்த யோகம் நமக்கு இருக்குது. ஸோ இந்த யோகத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, எப்பொழுதும் போல குருவுக்கு உகந்த நாளில் இந்த குரு புஷ்ய யோகம் வருவது தான் எப்போதுமே நடக்கும். அன்றைய தினம் நம்ம தங்கம் வெள்ளி வாங்குவது நல்லது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அது மின்சார பொருட்களாகவும் இருக்கலாம், நம்ம சமையல் அறைக்கு தேவையான பொருட்களாக இருக்கலாம், ஆடை ஆபரணங்கள், அல்லது புதிய தொழில் தொடங்கிறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை, அல்லது ஒரு புதிய தொழில் தொடங்கிறது, பசங்களை ஸ்கூலில் போய் சேர்க்கணும்னு நினைக்கிறது, அதே போல் ஒரு புதுசாக ஒரு சேமிப்பு ஆரம்பிக்கிறது, ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும், இல்லைனா ஒரு நகைச்சீட்டு கட்ட ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ண போகிறீங்க. இதெல்லாம் நாளைய தினம் நீங்கள் செய்யலாம். இதை நீங்கள் செய்யும்பொழுது நல்லதொரு முன்னேற்றம் வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். கிரகங்களில் சுப கிரகம் அப்படிங்கிறவர் குரு பகவான். அதனால் குரு பகவானோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நாளை நீங்கள் செய்யலாம். அதே போல் படிக்கிற பசங்க அவங்களுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்கள் இதெல்லாம் பூஜை அறையில் வைத்து நாளைய தினம் வழிபாடு செஞ்சுட்டு இந்த வருஷத்தை இந்த அகாடமிக் இயரை அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் முறை பூஜை அறையில் வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லா வேண்டிக்கிட்டு இந்த வருடம் அனைத்து பாடங்களிலும் நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வழிபாட்டையும் நாளைக்கு நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதே போல் நம்முடைய குருவுக்கு மரியாதை செலுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு நாள். எந்த குருவாக இருந்தாலும் சரி, படிக்கிறதுல நம்மளுடைய டீச்சர்ஸ் அல்லது நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் போகிறீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய குருமார்களுக்கு நீங்கள் நன்றியை தெரிவிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு, அவங்க தான் முதல் அப்பா அம்மா பாட்டி தாத்தாவுக்கு உங்களுடைய மரியாதையை நீங்கள் தெரிவித்து அவர்களிடம் ஆசீர்வாதங்களை பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது எல்லாராலையும் தங்கம் வெள்ளிலாம் நாளைக்கு போய் டக்குன்னு இன்றைக்கி சொல்லி நாளைக்கு வாங்க முடியாது. ஸோ அப்படிப்பட்டவர்கள் நாளைய தினம் என்ன செய்யலாம்? வியாழக்கிழமை குருஹோரை அப்படிங்கிறது காலையில் 6-7, மதியம் 1-2, திரும்ப இரவு 8-9 இந்த 3 நேரங்களில் வருது. நாளைக்கு இந்த 3 நேரங்களிலுமே குரு புஷ்ய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த 3 நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த சின்ன வழிபாட்டை நீங்கள் தாராளமாக செய்யலாம். குரு அப்படின்னாலே மஞ்சள் நிறம்தான். அதனால தான் மஞ்சள் நிற மலர்களை நம்ம அவருக்கு நம்ம சமர்ப்பிக்கின்றோம். அதே போல் மஞ்சள் நிற இனிப்புகளை நம்ம வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம தானம் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
நாளைய தினம் நீங்கள் வாங்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குண்டு மஞ்சளுங்க. மஞ்சள் பொடி வாங்கலாம், விரலி மஞ்சள் வாங்கலாம், ஆனால் குண்டு மஞ்சள் வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த குண்டு மஞ்சளை நீங்கள் வாங்குங்க. வீட்டில் புத்தம் புதுசாக ஏற்கனவே இருக்குதுங்க, நாங்கள் பயன்படுத்தவே இல்லை, நாங்கள் காசு போட்டு வாங்கினது அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். மற்றவர்கள் நமக்கு வைத்து கொடுக்குறாங்க பாருங்கள், இந்த நம்ம மற்றவங்க விசேஷத்துக்கு போகும்போது அங்கே தாம்பூலத்தில் வச்சு கொடுப்பாங்க, அந்த குண்டு மஞ்சள் நம்ம பயன்படுத்தக்கூடாது, நீங்கள் வாங்கினதாக இருக்கணும். அதை மாதிரி இல்லைன்னா நாளைக்கு நீங்கள் இன்றைக்கி வாங்காதீங்க, நாளைக்கு நீங்கள் வாங்குங்க. ஒரு 3 குண்டு மஞ்சள், குருவுக்கு உரிய எண் 3, 3 குண்டு மஞ்சளை நீங்கள் வாங்குங்க. வாங்கி உங்கள் பூஜை அறையில் வையுங்க. இந்த குரு ஹோரை நேரம் வருதில்ல, சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும் இதை நீங்கள் செய்யுங்க. குரு ஹோரையில் அந்த 3 குண்டு மஞ்சளில் ஒரே ஒரு குண்டு மஞ்சள் எடுத்து, ஏற்கனவே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், மஞ்சள் நிற பையில் சில்லற காசுகள், ரூபாய் நோட்டுகள்லாம் நீங்கள் சேமித்து வையுங்க அப்படின்ட்டு. குரு ஹோரையில் சேமிப்பது நல்லது. அந்த மஞ்சள் துணிப்பையில் நீங்கள் இந்த ஒரே ஒரு குண்டு மஞ்சளை குரு பகவானை வேண்டிக்கிட்டு குருவே சரணம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் மஞ்சள் பையில் போடுங்க. எல்லாருமே குருவே சரணம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இதை மட்டும் போட்டுட்டு நீங்கள் அந்த பீரோவில் வச்சிடுங்க. அதை மாதிரி ஒரு பழக்கம் எங்களுக்கு இல்லை, மஞ்சள் பையே எங்ககிட்ட இல்லை அப்படின்னா தயவு செய்து நாளை மிக அற்புதமான ஒரு நாள், ஒரு மஞ்சள் துணிப்பை. இப்போ கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா தேங்காய்லாம் போட்டு தருவாங்கல்ல, அந்த துணிப்பை, அந்த பழக்கம் இப்போ குறைஞ்சிட்டு வருது. அந்த துணிப்பை இருந்துச்சுன்னா அதில் சில்லற நாணயங்கள் கொஞ்சம் போட்டு நாளைக்கு ஒரே ஒரு குண்டு மஞ்சளை வச்சு நீங்கள் ஆரம்பிங்க. ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறவங்க பூஜை அறையில் அந்த மஞ்சள் பையை வையுங்க. அடுத்த நாள் காலையில் எடுத்து உங்கள் பீரோவில் வச்சுக்கலாம். அதே போல் நாளைய தினம் வாழை மரத்தை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது. அல்லது வாழை மரம் இருக்கக்கூடிய கோவில்களுக்கும் நீங்கள் சென்று அங்கே வாழை மரத்துக்கு சும்மா கையெடுத்து கும்பிட்டு வரலாம். அதே போல் நாளைக்கு நீங்கள் கொண்டை கடலை வெள்ளை நிறமோ கருப்பு நிறமோ அந்த கொண்டைக்கடலை வாங்கி வைக்கலாம். வீட்டில் புதுசாக நோட் புக்கு, பென்சில், பேனா இதெல்லாம் நீங்கள் வாங்கி வைக்கலாம். மஞ்சள் நிற மலர்களை நீங்கள் மகாலட்சுமி தாயார் படத்துக்கு தாராளமாக போட்டு வழிபாடு செய்யலாங்க. ஸோ நாளைக்கு யாருமே தவற விட்டுடாதீங்க. மிக மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு. வாங்க முடிஞ்சவங்க விலையுள்ள பொருட்களை வாங்குங்க. மஞ்சள் நிற ஆடைகளை நாளைய தினம் நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து இதை நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் பலனை உங்களுக்கு பெற்றுத்தருங்க. ஸோ எல்லாருமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் குருவே சரணம் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.